لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயர் கூறி ஆரம்பம் செய்ய ஸலவாத்தும் சலாமும் எம்முயிரிலும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னலாரை தொடர்ந்தோர்கள் துயர்ந்தோர்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக என் மீதும் உங்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாய் பரத ஐநான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் சகோதரர்களே, நல்லடியார்களே, உள்ளும் புறமும் ஒன்றாய் அல்லாஹ்வை அஞ்சி அவனும் அவனது தூதரும் எவற்றையெல்லாம் எமக்கு எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டார்களோ வழிகாட்டினார்களோ அத்தகைய விடயங்களை எமது வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும், எந்தெந்த விடயங்களை எல்லாம் விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளும்படி தடை விதித்தார்களோ எச்சரிக்கை செய்தார்களோ அத்தகைய விடயங்களை எல்லாம் விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசிஹத்தினும் நற்கட்டளை பிறப்பித்தன. இன்றைய உலகத்திலே ஏனைய மதத்தை சார்ந்தவர்கள், ஏனைய கலாச்சாரங்களை சார்ந்தவர்கள், ஏனைய மதங்களை, ஏனைய கலாச்சாரங்களை, ஏனைய நாகரிகத்தை தன்னுடைய வாழ்க்கை நடைமுறையாக எடுத்து நடக்கக்கூடியவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு ஆய்வுடைய நோக்கோடு பார்க்கின்ற பொழுது, அல்லது இந்த முஸ்லிம்களுடைய நன்னடத்தைகளை அவர்கள் உற்று நோக்குகின்ற பொழுது ஒரு வியப்பான, ஒரு ஆச்சரியமான, ஒரு விசித்திரமான ஒரு மார்க்கத்தை போன்று அவர்கள் பார்ப்பதை எங்களால் காணக்கூடியதா இருக்கின்றது. இன்றைய உலகத்திலேயே கிட்டத்தட்ட 1400 வருடங்களுக்கும் மேற்பட்டதாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இன்று வரை பின்பற்றி வருகின்ற பொழுதும் எந்த மாற்றங்களும் இல்லாமல், எந்த கலப்படமும் இல்லாமல், தூய அக்கீதாவோடு தூய நோக்கக்கூடியவராக இருந்தாலும், எந்த மார்க்கத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த நாகரிகத்துக்கு கீழ் வாழக்கூடியவராக இருந்தாலும் அனைத்து விதமான மக்களுக்கும் காலந்தோறும் எடுத்து நடப்பதற்கு இலகுவான ஒரு மார்க்கமாக, இலகுவான 2 அடிப்படைகளை இந்த மார்க்கம் கொண்டிருக்கின்றது. முதலாவது விடயம் என்னன்னு சொன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அக்கீதா, உலகத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய நன்னடத்தைகள். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துக்கு அதிகமான நன்னடத்தைகளை எடுத்து சொல்கின்றது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களில் சிறந்தவர் யார் என்று சொல்கின்ற பொழுது, ஈமானில் சிறந்தவர்கள் யார் என்று சொல்லுகின்ற ஹதீஸ்களை எல்லாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், எல்லா ஹதீஸ்களிலும் பெரும்பான்மையான ஹதீஸ்கள் ஒரு மனிதனுடைய ஹுஸ்னுல் குல்க் தொடர்பான ஹதீஸ்களாக தான் இருக்கும். ஒரு மனிதன் நல்ல மனிதனாக நடக்கின்ற சிறந்தவன்களாக இந்த உலகத்தில் மாறக்கூடிய விடயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய நபிமொழிகளில் அதிகமாக எடுத்துச் சொல்கிறார். மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்களுடைய வாழ்க்கை நடத்தையும் அப்படித்தான் இருந்தது. அந்த அடிப்படையில ஒரு மனிதன் பிற மனிதனோடு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகின்ற பொழுது, ஒரு மனிதன் பிற மனிதனோடு சுமூகமாக வாழ்கின்ற பொழுது
அவனுக்கு மிக முக்கியமான ஒரு விடயம்தான் அண்டை வீட்டாரோடு அவனுடைய உறவை அவன் எப்படி பேண வேண்டும் என்பது. அண்டை வீட்டாரோடு தன்னுடைய உறவை எந்த அளவுக்கு அவன் பேண வேண்டும் என்ற விடயத்தில் இஸ்லாம் அதிகமாக கரிசனை செலுத்தியிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது சொல்கிறான், வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷையா. அல்லாஹ் தஆலா அவனுடைய அக்கீதாவினுடைய அடித்தளத்தை எடுத்து சொல்கிறார். நீங்கள் அல்லாஹ்வை வணங்கி இணை வைத்து விட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பெற்றோரை அவர்களோடு சேர்த்து பேசக்கூடிய விடயத்தை பார்க்கிறோம். அப்ப இந்த தொடர்ச்சியில் அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது வபில் வாலிதைனி இஹ்சானா வபிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகின், உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள், அதே போன்ற அனாதைகள், அதே போன்ற ஏழைகள், இவங்க எல்லாரோடும் நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறான், வல் ஜாரிதில் குர்பா வல் ஜாரில் ஜுல், உங்களுக்கு நெருக்கமான உங்களை சார்ந்த அண்டை வீட்டார்கள், அதே போன்று உங்களுடைய அந்நியரான அண்டை வீட்டார்கள். இந்த குர்ஆன் வசனத்தை வச்சு பொதுவா இமாம்கள் அண்டை வீட்டார் எனக்கூடிய அந்த விடயத்தை 4 கேட்டகரிகளாக அல்லது 3 கேட்டகரிகளாக பிரிப்பாங்க. முதலாவது, அண்டை வீட்டார் முஸ்லிமாக இருப்பார், உறவினராக இருப்பார். எங்களுடைய சொந்தக்காரனா, எங்களுடைய நானவாகவோ தம்பியாகவோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு உறவினராக கூடியவராக இருப்பார். அதே போல அவர் முஸ்லிமாக இருப்பார், விதமான கடமைகள் அவனுக்கு வந்துவிடும். அதே போல இரண்டாவதை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அண்டை வீட்டாராக இருப்பார், முஸ்லிமாக இருப்பார், ஆனால் உறவினர் அல்லாதவராக இருப்பார். இவருக்கு முஸ்லிம் எனக்கூடிய அந்த கடமையும் அண்டை வீட்டார் எனக்கூடிய கடமையும் வந்துவிடும். மூன்றாவதாக தன்னுடைய அண்டை வீட்டாராக இருப்பார், முஸ்லிம் அல்லாதவராக அந்நிய மதத்தை சார்ந்தவராக இருப்பார், உறவினர் அல்லாதவராகவும் இருப்பார். இவருக்கு அண்டை வீட்டார் எனக்கூடிய அந்த கடமை வந்துவிடும். நான்காவதாக அவர் அண்டை வீட்டாராக இருப்பார், முஸ்லிம் அல்லாதவராக இருப்பார், தன்னுடைய உறவினராக இருப்பார். இப்படி என்று சொல்லி இமாம்கள் 4 வகையாக அல்லது 3 வகையாக இந்த அண்டை வீட்டாரை பிரிக்கக்கூடிய விடத்தை பார்க்கலாம். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அண்டை வீட்டார் எனக்கூடியவர் இந்த 4 கேட்டகரியில எந்த கேட்டகரிக்குள்ள வந்தாலும் அவரோடு நாங்கள் நல்ல முறையில் உறவை பேணி நடக்க வேண்டும் என்ற வழிகாட்டல்களை எங்களுக்கு தரக்கூடியதா இருக்கின்றது. இஸ்லாம் எந்த அளவுக்கு கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய அண்டை வீட்டார்களோடு தங்களை சார்ந்தவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டிய அந்த கட்டாயத்தை கடமைப்படுத்தினார்கள். அதாவது ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். அந்த நேரத்தில் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வியாபார படையோடு ஷாம் பிரதேசத்துக்கு சென்றிருந்தார்கள். அப்ப அந்த நேரத்துல அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய கடிதம் ஒன்று அந்த பகுதிக்கு செல்கிறது. செல்கின்ற பொழுது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மன்னர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அந்த மன்னர் சில கேள்விகளை கேட்கிறார். அப்ப தொடர்ச்சியாக சில கேள்விகளை கேட்டு வருகின்ற பொழுது அவர் எதனை போதிக்கிறார், அவர் எப்படியாப்பட்டவர், அவர் இந்த மதத்தை போதிப்பதற்கு முன்னால் அவருடைய நடத்தைகள் எப்படி இருந்தது, அவருடைய மதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி இப்படி கேள்விகளை கேட்டுக்கொண்டு வருகின்ற பொழுது இந்த முஹம்மது எனக்கூடியவர் எந்த விடயங்களை உங்களுக்கு போதிக்கிறார், அவர் உங்களுக்கு என்னதை போதிக்கிறார் கேட்டதன் பின்னால அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், முஹம்மது எங்களுக்கு தொழுகையை போதிக்கிறார். பிரச்சாரத்தின் ஆரம்ப காலகட்டத்திலேயே அண்டை வீட்டாரோடு ஒருவன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த போதனையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்திருக்கக்கூடிய செய்திகளை எங்களால் காணக்கூடியதா இருக்கின்றது. அதே போல மேலான இஸ்லாமிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா ஸால ஜிப்ரீல் யூஸினி பில் ஜார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அண்டை வீட்டார் தொடர்பாக எனக்கு உபதேசம் செய்து அந்த பங்கு பிரிந்து செல்லும். இது அவருடைய உறவினர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு இந்த சொத்துரிமையிலையும் அவங்களுக்கு பங்கு வந்து விடுமோ என்று சொல்லி நான் எண்ணுகின்ற அளவுக்கு உபதேசம் செய்தார்கள் என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு அண்டை வீட்டாருடைய விடயத்துல நாங்கள் கரிசனையா நடந்து கொள்ள வேண்டும் என்ற உபதேசங்களை இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றது என்பதை நாங்கள் ஹலாலான அமைப்பில் அமைக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய நோக்கம் நான் ஒரு உண்மையான முஸ்லிமாக ஒரு உண்மையான முஃமினாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய அண்டை வீட்டாரோடு நீ நல்ல முறையில் நடந்து கொள், நீ முஸ்லிம் ஆகலாம். இன்னொரு ஹதீஸில் சொல்கின்ற பொழுது தகுன் முஃமினா, நீ உன்னுடைய அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்தாய் என்று சொன்னால் நீ முஃமினா ஆகலாம் என்று சொல்லி சொன்னார்கள். இப்படியாப்பட்ட அமல்களை செய்தாலும் அதில் பிரயோசனம் கிடையாது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் எனக்கு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் எனக்கு வந்தால்தான் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாஅத்தை என்னால் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலு செய்கிறார்கள். உலு செய்து விட்டு சென்றதன் பின்னால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அவருடைய தூதருடைய நேசம் வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் 3 விடயத்தை கடைபிடிக்க வேண்டும்.
முதலாவது விடயம் நீங்கள் ஒரு ஆளுக்கு வாக்களித்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஒரு ஆள் உங்களுக்கு ஒரு அமானியத்தை தந்தார்னு சொன்னால், அந்த அமானியத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், நீங்கள் சரியாக கடைபிடித்து அதை பாதுகாக்க வேண்டும், அதை சரியான முறையில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவதாக நீங்கள் பூரணமாக நுழைஞ்சதன் பின்னால அவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டக்கூடியதை பார்க்கலாம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது தொடர்பாக இன்னொரு சிறப்பை சொல்கின்ற பொழுது, யார் ஒருவர் தன்னுடைய அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறாரோ அவருடைய ஆயுள் நீடிக்கப்படும் என்று சொல்லி, நீங்கள் சுவனத்தை நுழைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நல்ல காரியங்களை செய்யுங்கள், நீங்கள் ஒரு நல்ல மனிதனாக இருங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அந்த நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் எப்படி நல்லவர்களாக இருப்பது? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கப்படுகின்றது, நான் சுவனத்துக்குள்ள போறதுக்கான ஒரு அமலை நீங்கள் எனக்கு சொல்லித்தர வேண்டும். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் நல்லவராக வாழுங்கள். நீங்க நல்லவராக வாழுங்கள் சொன்னால் நல்ல அஹ்லாக்கோடு நல்ல பண்பாடோடு அவன் உன்னை பற்றி மோசமாக கெட்டதாக சொன்னான் சொன்னால் நீ நிச்சயமாக ஒரு மோசமானவனாக கெட்டவனாக ஆகிவிடுவான்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம். மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதன் சுவனத்துக்குள்ள நுழைய வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டலை இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றது. மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் எப்படி அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது? நாங்கள் எப்படி அண்டை வீட்டாரோடு தண்ணீர் அதிகப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. நீங்க உங்களோட வீட்டுல ஆணத்தை செய்றீங்க, பால் சாப்பாடுக்கோ இரவு நேர சாப்பாடுக்கோ காலை நேர சாப்பாடுக்கோ நீங்க ஒரு ஆணத்தை காய்க்கிறீங்கன்னு சொன்னால் அதுல தண்ணீர் அதிகப்படுத்துங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கொச்சிக்காத்தூளோ மசாலாவோ மஞ்சத்தூள் அதிகப்படுத்துங்கன்னு சொல்லல, தண்ணீரை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. அதை அதிகப்படுத்தி உங்களுடைய அண்டை வீட்டாரையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம். அப்ப மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்க அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது என்கிற பொழுது எங்களுடைய நான் இந்த கொஞ்சம் கறி அவங்களுக்கு கொடுக்கிறது அவங்களுக்கு போதுமா அமையுமான்னு சொல்லி நினைக்கலாம். இதில் பெரும்பாலும் பெண்கள் இந்த விடயத்தில் அதிகமா யோசிப்பாங்க. அது அந்த கஞ்சத்தனத்துக்காக அல்ல, நான் கொடுக்கிறது போதுமா இருக்குமா, இது போதாமல் போய்விடும் என்று சொல்லி அப்படியாப்பட்ட ஒரு எண்ணம் அதிகமா பெண்களுக்கு வரும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை அதிகமாக அழைத்து சொன்னார்கள், யா நிசால் முஸ்லிமாத், முஸ்லிமான பெண்களே, லா தஹ்கிரன்ன ஜாரத்துல், பொறுத்த வரைக்கும் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷமாக பெண்களை அழைத்து சொல்லக்கூடிய விடயத்தை எங்களுக்கு ஹதீஸ்களில் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. எங்களுடைய அண்டை வீட்டார்கள் சில நேரம் பசியில் இருப்பாங்க. அவருக்கு கிடைக்கின்ற சம்பளத்தை வைத்து ஒரு மாதத்திற்கு அவருடைய வாழ்க்கையை அவர் போட்ட முடியாமல் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருப்பார். இந்த நேரத்தை அண்டை வீட்டார் உண்மையான அண்டை வீட்டாராக இருந்தால் அவர் அதனை பார்க்கின்ற பொழுது அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் கஷ்டத்திலே இருக்கிறார்கள், இந்த வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் வறுமையிலே இருக்கிறார்கள். தான் மட்டும் தன்னுடைய வயிறை நிரப்புவதை மாத்திரம் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவன் தன்னுடைய அண்டை வீட்டார் பசியோடு இருக்க, நாங்கள் அண்டை வீட்டார் தொடர்பாக ஒரு தகவலை நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றது. அதே போல் அண்டை வீட்டாருக்கு எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய அண்டை வீட்டார் உங்களுடைய வீட்டு மதில்ல ஒரு மரக்கட்டையை ஊன்றார்னு சொன்னால் அதை நீங்கள் தடுக்க வேண்டாம். என்ன அர்த்தம்? எங்களுடைய அண்டை வீட்டாருக்கு ஏதாவது ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படலாம். அவர் வீடு கட்ட வேண்டிய நடைமுறைகள் தொடர்பாக அதிகமான வழிகாட்டல்களை எங்களுக்கு காட்டிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, அண்டை வீட்டார் தொடர்புல நாங்கள் முடிந்த அளவுல கரிசனை செலுத்தும், முடிந்த அளவுல அண்டை வீட்டார் தொடர்பான விடயத்துல நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும். எங்களால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். அவர்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் சொல்வதற்கு முன்னால முதலாவதாக அதை எங்களுடைய நடைமுறையை நாங்கள் கொண்டு வர வேண்டும். எங்களுடைய நடைமுறையை கொண்டு வந்ததன் பின்னால பிறருக்கு நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். எடுத்துச் சொல்கின்ற பொழுது அவர்கள் அதன் ஊடாக அவர்கள் மாற்றம் பெறலாம். அப்படி மாற்றம் பெற்று வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் மாற்றம் அடைந்து வாழ்கின்ற காலமெல்லாம் அல்லாஹ் தஆலா அதற்குரிய கூலி எங்களுக்கு தருவான். அப்படி மாற்றம் பெறவில்லை என்று சொன்னால் நாங்கள் எத்தி வைத்தது அந்த தாவாக்கான கூலி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தருவான். மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சொல்கின்ற பொழுது சொன்னார்கள், மாபால அக்வாமுன், இந்த சமூகத்துக்கு என்ன நடந்தது, எப்படியாப்பட்ட சமூகம் என்று சொன்னால், லா யுஃபக்கிஹூன ஜீரானஹும் வலா யுஅல்லிமூனஹும் வலா யஇதுனஹும் வலா யஅமுரூனஹும் வலா யன்ஹவுன அன்ஹு, எப்படி சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு தொடர்ச்சியாக சொன்னார்கள். அதே போல இந்த சமூகத்துக்கு என்ன நேர்ந்தது, தன்னுடைய அண்டை வீட்டார் நல்ல விடயங்களை எடுத்து சொல்கின்ற பொழுது அதனை ஏற்று நடக்காமல் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்.
தன்னுடைய அண்டை வீட்டார் நல்ல விடயங்களை எடுத்து சொல்கின்ற பொழுது அதனை அவர் உதறி தள்ளிவிட்டு இஸ்லாத்தை மறந்தவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படியாப்பட்ட மனிதருக்கு என்ன ஆகிவிட்டது என்று சொல்லி அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நீண்ட ஹதீஸிலே அண்டை வீட்டாருக்கு தாவா செய்வது தொடர்பாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், இப்படி அண்டை வீட்டார் நல்ல விடயங்களை எடுத்து சொல்கின்ற பொழுது எடுத்து நடக்காமல் அதை புறக்கணித்து ஒரு மனிதன் வாழ்கிறாரே, அதே போல தன்னுடைய அண்டை வீட்டார் பாவங்களில் ஹராத்தில் மூழ்கி இருக்கின்ற பொழுது தாவாவை எத்தி வைக்காமல் ஒரு மனிதன் இருக்கிறானே, இப்படியாப்பட்ட மனிதர்களுக்கு எதிராக நாளை நான் சிபாரிசு செய்வேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்திலே கடுமையான ஒரு எச்சரிக்கையை எங்களுக்கு எடுத்து வைப்பதை எங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அண்டை வீட்டார் ஏதாவது பாவங்களை செய்கின்ற பொழுது, ஏதாவது ஹராத்தை செய்கின்ற பொழுது, ஏதாவது அந்நிய கலாச்சாரங்களுக்கு ஆளாகின்ற பொழுது எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் அதனை தடுப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எங்களால் முடிந்த அளவுக்கு நல்ல முறையில் அணுகி அவர்களுக்கு அந்த பாவத்தை விட்டு விலகுமாறு நாங்கள் எங்களுடைய பேச்சார விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு எடுத்து எத்தி வைக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது. மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போல இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய இன்னொரு விடயம் தான் அண்டை வீட்டார் தொடர்பான தப்பெண்ணங்களை நாங்கள் கொள்ளக்கூடாது. அண்டை வீட்டார் தொடர்பாக எந்த விதமான தப்பெண்ணமும் நாங்கள் கொள்ளக்கூடாது. இன்னைக்கு நாம பாக்குறோம், நான் இவருக்கு பக்கத்து வீட்டுக்காரனா 10 வருஷமா 15 வருஷமா 20 வருஷமா நான் பிறந்த காலத்துல இருந்து ஒண்டாதான் வாழ்றோம்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி பேசுவார். அவரை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி அவர் பேசுவார். இப்படியாப்பட்ட விடயத்தை இஸ்லாம் எச்சரிக்கிறது. கனமாக இருக்கலாம். ஒரு முறை நபித்தோழர்கள் ஒரு சபையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மனிதர் வந்து தொழுது விட்டு எழுந்து செல்கிறார். அந்த மனிதர் செல்கின்ற பொழுது அந்த சபையில் இருக்கக்கூடிய நபித்தோழர்கள் ஒரு நபித்தோழர் சொல்றாரு, இந்த மனிதரை நான் வெறுக்கிறேன்னு சொல்றாரு. நான் பொதுவாக சபையில் இருக்கின்ற பொழுது யாராவது போற நேரம் பார்த்து சொல்லுவோம், இவரெண்டா என்ன பார்த்தாலே பிடிக்காதுன்னு சொல்லுவோம். இது இன்னைக்கு மனிதன் இதுல ஒரு வளமை, அது ஒரு பழக்கமா மாறிவிட்டதான் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் இதை பத்தி முறைப்பாடு செய்யறாங்க. அந்த நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் முறைப்பாடு செய்வதற்கு முன்னால அந்த குறிப்பிட்ட மனிதர்கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மனிதர் இந்த நபித்தோழர் உங்களை பத்தி இப்படி சொல்றாரு, உங்களை பார்த்த இவருக்கு பிடிக்கலன்னு சொல்றாரு. அப்ப அதை கேட்ட அந்த நபித்தோழர் அந்த மனிதர் கோபம் அடைந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் போய் சொல்றாரு, இந்த மனிதனுக்கு நான் எந்த பாவத்தையும் செய்யல, அவனோட எந்த சமாசமும் நான் வச்சுக்கொள்ளல, ஆனா அநியாயமா என்ன பார்த்துனா என்ன பாட்டுக்கு நீங்கள் எதற்காக இவரை வெறுக்கிறீங்க? அந்த விமர்சித்த நபித்தோழர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இவரை வெறுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், இவர் பெருசாக தொழுகையில ஈடுபடுறாரு. அல்லாஹ் தஆலா கடமையாக்கிய 5 நேர தொழுகையை தவிர அந்த கடமையாக்கின பொதுவா பள்ளியில வந்து ஜமாத்தா நாங்கள் எல்லாம் சேர்ந்து எல்லா மனிதர்களும் தொழக்கூடிய அந்த 5 நேர தொழுகையை தவிர இவர் ஸ்பெஷலா எந்த தொழுகையும் தொழுகிறாள், எந்த நஃபிலான தொழுகையும் தொழுகிறாரு, அதனால நான் இவரை வெறுக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப அந்த மனிதர் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தொழுத 5 நேர கடமையான தொழுகையில நான் உழு செய்யறதுல குறை வச்சனால அவர்கிட்ட கேளுங்க. நான் உது செய்யாமல் தொழுதான்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க. அல்லது ஏதாவது தொழுகைக்கு நான் பிந்தி லேட்டாகி வந்து ஜமாத்தை மிஸ் பண்ணி தொழுதான்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க. அல்லது நான் தொழுத விடயத்துல இஹ்லாஸ்ல ஏதாவது குறைபாடு இருந்ததாக அவருக்கு தெரிஞ்சதான்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்கன்னு சொன்னது பின்னால அல்லாஹ்வுடைய தூதர் அந்த விமர்சித்த நபித்தோழர் கேட்டது பின்னால் அவர் சொல்லாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நிச்சயமாக அப்படியாப்பட்ட ஒரு குறைபாடை நான் காணல. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இவரை வெறுக்கிறேன் எதற்காக சொன்னால் கடமையாக்கிய நோன்பை தவிர எந்த நோன்பையும் இவர் நோக்கல். இப்ப அந்த விமர்சிக்கப்பட்டவர் சொல்றாரு, அந்த விமர்சித்த நபித்தோழர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நிச்சயமாக அப்படியாப்பட்ட ஒரு நிலைமை நான் காணல. மூன்றாவது சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இருந்தாலும் நான் அவரை வெறுக்கிறேன் எதற்காக தெரியுமா? அவரு கடமையாகிய ஜக்காத்தை தவிர மேலதிகமா எந்த சதக்காவும் அவர் கொடுக்கல அல்லாஹ்வுடைய தூதரே. இப்ப அந்த நபித்தோழர் மீண்டும் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் கொடுக்கப்பட்ட அந்த ஜக்காத்துல எனக்கு கடமையாக்கப்பட்ட ஜக்காத்துல ஏதாவது குறை வைத்திருக்கிறான் அவர் கேளுங்க. கொடுக்கப்பட வேண்டிய அளவை தவிர நான் குறைச்சு கொடுத்தேன் அவர்கிட்ட கேளுங்க. அப்படி எந்த குறைபாடையும் நான் செய்யவில்லை அல்லாஹ்வுடைய தூதரே. எனக்கு கடமையான விடயங்களை நேர்த்தியாக சரியாக நான் செய்கிறேன். நஃபீலான விடயங்கள் அவரை பக்கத்து வீட்டுல இருந்து அவரை பத்தி நீங்க உற்று நோக்கி அவரை பத்தி ஆராய்ச்சி செஞ்சு அவரை பத்தி எல்லா விடயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இவர் செய்த இபாதத்துக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இவ்வளவு காலமா செய்யற ஜகாத்து, நோன்பு, ஹஜ்ஜு, கடமையான விடயங்கள், அது இல்லாம எக்ஸ்ட்ராவா செய்கிற நஃபீலான சுன்னத்தான விடயங்கள் எல்லாத்தையும் விட இவர் செய்கின்ற அமல்கள் கனமாக இருக்கலாம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்னு சொன்னால், நாங்க எந்த சந்தர்ப்பத்தையும் அண்டை வீட்டாரோடு இவ்வளவு காலமா இருக்கிறேன், இத்தனை வருஷம் இருக்கிறேன், இத்தனை வருஷம் சவாசங்கள் இருக்கின்றது, இத்தனை வருஷ பழக்கம் இருக்கின்றது, அவரை பத்தி எல்லா நுனியை பத்தி எனக்கு தெரியும் சொல்லி எந்த ஒரு மனிதரும் அண்டை வீட்டாருக்கு தீர்ப்பு வழங்குகின்ற அந்த உரிமையை இஸ்லாம் எங்களுக்கு வழங்கவில்லை என்பதை நாங்கள் திட்ட தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டலை இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டியதை போன்று தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு நோவினையை
தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு அதிருப்தியை அவன் கொடுக்க கூடாது என்ற வழிகாட்டலையும் இஸ்லாம் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி லா யுமினு அப்துன் ஹத்தா யுஹிப்ப லிஜாரிஹி மா யுஹிப்பு லினஃப்ஸி. என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு தான் விரும்புவதை ஒரு மனிதன் விரும்பாத வரைக்கும் அவன் ஈமான் கொள்ள மாட்டான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நான் தன்னுடைய அண்டை வீட்டார் மீதும் அவன் கொள்கின்ற வரைக்கும் அவனால் முஃமினாக முடியாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நான் நிம்மதியா வாழணும்னு நினைச்சேன்னு சொன்னா என்னுடைய அண்டை வீட்டாரும் நிம்மதியா வாழ வேண்டும். எனக்கு என்னுடைய அண்டை வீட்டாரால எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்னு சொல்லி நான் நினைச்சேன்னு சொன்னா என்னாலையும் என்னுடைய அண்டை வீட்டாருக்கு எந்த தொந்தரவும் எந்த நோவினையும் செய்யப்படக்கூடாது. இதுதான் இஸ்லாம் காட்டி தருகிற வழிகாட்டு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 முறை வல்லாஹி லா யுமின் வல்லாஹி லா யுமின் சொன்னார்கள். அவரால் ஈமான் கொள்ள முடியாதுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் தனக்கு எப்படியாப்பட்ட ஒரு நிலைமையை, எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை, எப்படியாப்பட்ட ஒரு சூழலை ஒரு மனிதன் விரும்புகிறானோ அதே விடயத்தை அதே நிலைமையை தன்னுடைய அண்டை வீட்டாருக்கும் அவர் விரும்ப வேண்டும். நான் வாழ்றது போல நிம்மதி அவரும் வாழ வேண்டும் நினைக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதரும் நினைத்தார்கள் சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமான ஒரு அண்டை வீட்டாரோ அவர் சூழல் சொன்னாங்க அந்த பெண் நரகத்துக்குரியவர். எவ்வளவு இபாதத் செஞ்சாலும் எவ்வளவு நஃபீனான விடயங்களை எக்ஸ்ட்ராவா செஞ்சாலும் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு நாவினால் அவள் நிம்மதியை கொடுக்கல் என்று சொன்னால் அவள் சுவனனுடைய முடியாது அல்லாஹ் சொன்னார்கள். அதே போல இன்னொரு பெண்ணை பற்றி கேட்கப்படுகின்றது. இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராவான நஃபீலான சுன்னத்தான விடயங்களை செய்யல. அல்லாஹ் தஆலா கடமையாக்கிய தொழுகை, கடமையாக்கிய நோன்பு, கடமையாக்கிய ஸகாத்தை தவிர நஃபீல் ஈடுபட்டாலும் அண்டை வீட்டாருக்கு எங்களால் ஒரு ஈடேற்றம் வரவில்லை என்று சொன்னால் எங்களால் சுவனம் நுழைய முடியாது என்ற விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கக்கூடிய விடயத்தை எங்களால் காணக்கூடியது. மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப அண்டை வீட்டாருக்கு நாங்க எந்த அளவுக்கு நல்ல விடயங்கள் செய்ய வேண்டுமோ அதே போல தீங்கு செய்யாமலும் இருக்க வேண்டும் என்ற விடயத்தை இஸ்லாம் எங்களுக்கு போதிக்கிறது. இன்னைக்கு சில இடங்கள்ல சில அற்பமான பிரச்சனைகளுக்காக, அற்பமான விடயங்களுக்காக பிரச்சனையாக்க வேண்டிய விடயமே அல்ல, ஆனா அதை நாங்க பெருசா பிரச்சனை ஆகி கொண்டு பெரிய பெரிய வழக்கு நீதிமன்றம் சொல்லி ஏறி இறங்கி கொண்டு எங்களுடைய வாழ்க்கை அப்படி அதில் ஓட்டி கொண்டிருக்கிறோம். வெறுமனே பக்கத்து வீட்டு காணில் இருக்கக்கூடிய ஒரு தேங்காய் வந்து எங்களுடைய வீட்டுக்குள்ள விழுந்துட்டு, பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய மரத்துல இருக்கக்கூடிய இலைகள் எங்களுடைய வீட்டுக்குள்ள வந்து முழுது. இதனால நாங்க அவரோட சண்டை பிடிச்சு அவரோட வீண் தர்க்கங்களை ஈடுபட்டு அதை நீதிமன்றத்துக்கு கொண்டு வைத்து ஒரு நிம்மதி இல்லாம நாங்க சென்று சென்று இப்படியாப்பட்ட வாழ்க்கையை நாங்க வாழ்றதை விட நேரடியாக பேசி பரஸ்பரம் ஒத்துழைச்சி என்னால பிறருக்கு ஒரு தொந்தரவு வருதா, என்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு மரத்தால அண்டை வீட்டானுக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு தொந்தரவு வருது, அவனுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை வருதா, அதை அவங்க வெட்ட வேண்டியது. அல்லது அந்த மரத்திலிருந்து அவருடைய வீட்டுக்கு எந்த தொந்தரவும் வராமல் ஏதாவது வயல் எங்களை மேற்கொள்ள முடியும். இப்படியாப்பட்ட விடயங்களை நாங்கள் கொள்ளாம எங்களுடைய ஈகோவால இந்த உலகத்தினுடைய அற்ப லாபத்துக்காக நாங்க வெறுமன பிரச்சனை இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துல நாங்க தெரியுமா ஒருவன் தன்னுடைய அண்டை வீட்டாரில் இருக்கக்கூடிய பெண்களோடு தொடர்பு வைக்கும். எதுக்கான்னு சொன்னால் பொதுவா ஒரு மனிதன் அண்டை வீட்டார் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பாரு. தன்னுடைய வீட்டுல மனைவிகளை பிள்ளைகளை அவர் விட்டுட்டு தூர பயணங்கள் போறாருன்னு சொன்னால் அவருக்கு தன்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஆத்திர அவசரங்களுக்கு வந்து உதவி செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனால்தான் தூர பயணங்கள் போகின்ற பொழுது அல்லது வெளிநாடுகளுக்கு செல்கின்ற பொழுது சில நேரங்கள்ல பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லிட்டு போவார், என்ன மனைவிக்கிறாங்க கொஞ்சம் பாத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு போவார், என்னுடைய பிள்ளைகளுக்கிறாங்க கொஞ்சம் பாத்துக்குவாங்க, ஏதாவது அவசரங்கள் வந்தா உதவி செய்யுங்கன்னு சொல்லி பக்கத்து வீட்டு ஐயோ தம்பின் ஆதம் இந்த அல்லாஹ்விடத்தில் மிக இழிவான மிக நோவினையான ஒரு பாவம் எதுன்னு கேட்கப்பட்ட பின்னால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விடயங்களை சொன்னாங்க. முதலாவது ஐயஜஅல லில்லாஹி நித்தன் வ ஹுவ கலகது, அல்லாஹ் தஆலா உங்களை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு இணை வைப்பது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம் எங்களுக்கு பசியின் காரணத்தினால எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் உணவளிக்க முடியாது என்ற பயத்துல வறுமையின் காரணத்தினால பிள்ளைகளை கொலை செய்வது கடுமையான ஒரு குற்றம். மூன்றாவது விடயம் இழிவான பாவம் எது தெரியுமா, ஒருவன் தன்னுடைய அண்டை வீட்டாருடைய மனைவியரோடு விபச்சாரம் செய்வது. நாங்க விபச்சாரம் வந்து நாங்க டிரெக்டா பிசிக்கலான விபச்சாரத்தை மட்டும் நினைச்சிடப்படாது. சில நேரங்கள்ல தப்பான தொடர்புகள் ஏற்படலாம், தப்பான பார்வைகள் அவர்கள் மீது எங்களுக்கு வரலாம், தப்பான எண்ணங்கள் தோன்றலாம். இந்த எல்லா விடயத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து தான் சொல்கிறார்கள். தன்னுடைய அண்டை வீட்டாருடைய மனைவியோட அவர் விபச்சாரம் கொள்ளுது. எந்த அளவுக்கு எச்சரித்தார்கள் சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹாபாக்கள் கேட்கிறாங்க விபச்சாரத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? சஹாபாக்கள் சொன்னார்கள் கடுமையான பாவம். எந்த அளவுக்கு கடுமைன்னு சொன்னால்
ஒருவன் திருமணம் முடித்ததன் பின்னால் விபச்சாரம் செய்கிறார் சொன்னால் அவர் கொலை செய்யப்பட வேண்டிய ஒரு குற்றவாளி. அப்ப இந்த அளவுக்கு கடுமையான ஒரு பாவத்தை பத்தி கேட்டதன் பின்னால் சஹாபாக்கள் அதனுடைய அபாண்டத்தை அதனுடைய அபாரத்தை அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மிக கொடூரமான கடுமையான பாவம்னு சொல்லி அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். அதே போன்று சொன்னார்கள், ஒருவன் 10 வீடுகளில் களவெடுப்பதை விட தன்னுடைய அண்டை வீட்டில் திருடுவது கடுமையான பாவம் என்று சொல்லி அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்வது தொடர்பாக, அண்டை வீட்டாருக்கு ஈடேற்றமான வாழ்க்கையை அதாவது அண்டை வீட்டாரோட நம்பிக்கைக்கு மோசடி செய்வது தொடர்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். இறுதியான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் அண்டை வீட்டாருடைய குறைகளை நாங்கள் ஆராய்ந்து பிறரிடம் நாங்கள் சொல்வது. அண்டை வீட்டார்கள் அவருக்கு இப்படி நடக்குது, அவருடைய மனைவியோடு அவருக்கு சண்டை, அவருடைய பிள்ளை இப்படிப்பட்டன்னு சொல்லி மற்றவனுடைய குறைகளை தேடி தேடி ஆராய்ந்து நாங்கள் பிறரோடு பேசித்திருக்கிறோம், அல்லது எங்களுடைய வீட்டுக்குள்ள எங்களுடைய மனைவியோட பேசுறோம் சொன்னால் இஸ்லாம் இதனை கடுமையாக கண்டித்திருக்கின்றது. இப்படியாப்பட்ட பாவங்களில் மூழ்காமல் முடிந்த அளவுக்கு இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்த வழியின் பிரகாரம் நாங்கள் அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில்